தெரியலாம் ஒன்றுமே இல்லை சும்மா எல்லாம் கட்டணும் கொஞ்சம் இன்னும் தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய் மருந்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இப்போ ஓகே ஆயிட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டான் இருக்கிறோமே. அது இன்றைக்கு எங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிறவன் அதிசயமா எங்களோட வீட்டு ரூமுக்குள்ள இருந்து வீடியோ எடுக்கிறோமே. அதான் இன்றைக்கு அதுவும் நிறைய நாளுக்கு அப்புறம் கழிச்சு திருப்பியும் வீடியோக்கு வந்திருக்கிறோம். என்ன செந்துறேன் அது அவையிலேக்கு தெரியும் தானே. முதல்ல நாங்கள் சொல்லியிருந்தாங்க அம்முக்கு காய்ச்சல். அதான் எனக்கு காய்ச்சல்னு சொல்லி இருந்தேன். அதனால ஆனா ஒரு நாள் வீடியோக்கு வந்தனான் தானே எப்படி வருஷ வீடியோ. அதே சமயம் நாங்கள் சொல்லியிருந்தாலும் அம்முக்கு உஷாரு புதுசா ஒழுங்கினா அப்புறம் கொஞ்சம் உஷார் வந்துட்டேன். திருப்பியும் அதே காய்ச்சல் எனக்கு திருப்பி வந்துட்டு அப்ப அதனால நான் இவ்வளவு நாள் அங்கே இருந்தேன்னா அவங்க அம்மா வீட்டு இருந்தபடியே நாங்கள் வீடியோ ஒண்ணுமே பதிவு. அதுதான் என்னடா எனக்கு சரியான காய்ச்சல். அப்ப அதனால நான் அம்மா என்ன வீட்டை வந்து கூட்டிக்கொண்டு போயிட்டு அங்க இருக்க. அப்ப நாங்க அதனால வீடியோ ஒண்ணுமே பதிவு செய்யலாம் போயிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஓகேயா வந்துட்டு காய்ச்சல். என்ன செந்துறேன் நாங்கள் வீட்டுக்குள்ள இருந்து எடுக்குமே. அதுவும் இரவிட்டை. அதுதான் அதுவும் பார்த்தால தெரியும். வெளியில எங்க பாருங்க உங்களுக்கு ஜன்னலால பார்த்தால தெரியும் சரியான இருட்டு. இப்ப நேரம் 8 மணி ஆயிட்டு. என்ன செந்துறேன் 8 மணி ஆயிட்டு. அப்ப நாங்கள் வீடியோ ஒழுங்குலானால போடையில தானே. அப்ப செந்துரண்டைக்கு தான் நான் வீட்டை வந்தேனா இன்றைய வந்த. அப்ப செந்துரண்டைக்கு எனக்கு ஒரு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொண்டு வந்தது. அதே சமயம் நாங்களும் வேலையில போறது தானே. உங்களுக்கு மேலாது தானே. அதுதான் அதான் உறவுகளை ஒருத்தருக்குமே பகிர்ந்து கொள்ள நாங்க பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு நாங்க வந்திருக்கிறோம். உண்மைதான். ஏனென்றா நிறைய 5 நாள் ஆயிட்டு இண்டியோட எனக்கு காய்ச்சல் வந்து. அப்ப கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிருக்கு. அப்ப செந்திரண்டைக்கு தான் எனக்கு போய் பிடிச்ச சாப்பாடு போய் வாங்கிக்கணும் வந்தவர். அப்ப சாப்பிட்டுட்டு எங்களோட உறவுகளோட என்ன நிறைய உறவுகளை நேசிச்சு பார்த்து கொண்டு இருப்பினம் தானே. அப்ப நாங்க அவைகளுக்கும் தெரியப்படுத்துவோம். ஏண்டா எதிர்பார்த்திருப்பினோம் நிறைய பேர் எங்கடா வீடியோவை காணையிலேன்னு. என்ன செஞ்சு அதே மாதிரி நாங்கள் வீடியோ வருத்தம் போட்டிருப்போம். உண்மையிலேயே இயலாத நம்ம வேலைக்கு போறது தானே. வீடியோ முன்னு மடிக்கல. அதோட அம்மாவோட காய்ச்சல் தானே. இப்ப நாங்கள் ரெண்டுமே எடுத்து போடையில அவங்க அம்மாவுக்கு வந்து விருப்பம் இல்லை. எடுத்து போடுறது அம்மாங்களுக்கு அது பிடிக்காது. அப்ப நாங்க அதனால வீடியோ பதிவு செய்யலாம். வந்து அதோட வந்து சொல்லியிருந்தா உன்னுல நான் ஒரு பட்டுத்தான் உனக்கு என்னவோ தெரியான்னு சொல்லி உண்மையிலேயே சரியான பேச்சு உண்டு. உனக்கு நான் ஒரு பட்டுத்தான் உனக்கு வருத்தமோ அதோ இது ஒன்று சும்மா. உண்மைதான். ஏனெண்டா வருஷ வீடியோக்கு அப்புறம் திருப்பி காய்ச்சல் வருமென்னு எதிர்பார்க்கல. அப்ப வந்தபடியா அப்ப வீட்டை இருந்தபடியா தான் நாங்க இவ்வளவு நாள் வீடியோ பதிவு செய்யலாம் போயிட்டு அப்படி ஒரு கவனிப்பு. அதுதான் மற்றது ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய் மருந்து எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இப்போ ஓகே ஆயிட்டு. அப்ப நான் மறுபடியும் எங்களை குட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன மறுபடியும் வீட்டை வந்தாச்சு. நாங்களாம் வந்தோடனே இங்க பார்த்தாலே இங்க பாருங்க செந்துறேன் சாப்பாடு 2 வாங்கிக்கணும் வந்து அவரை கொண்டு எனக்கு கொண்டு. அப்ப இன்னைக்கு இரவு சாப்பிடுவோம். என்ன செந்துறேன் பார்த்தா இஞ்சால பாத்தீங்கன்னா காட்டும் சேனலுக்கு வர்ற வந்த அப்புறம் அவர் அப்பதானா சர்ப்ரைஸா தானே காட்டு வேற. அப்ப நாங்க எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முன்னுக்கு எங்க சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் கிளிக் பண்ணா நாங்க போற வீடியோட கூட வரும். இப்ப அங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். சரி இப்ப நாங்க வீடியோக்குள்ள வந்துட்டோம். என்ன சேர்ந்துற வந்தாச்சு வீடியோக்குள்ள வந்தாச்சு. அப்ப நாங்க எங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம். வேலைக்கு சாப்பாடு தொடங்கும். நைட் சாப்பாடு இன்றைக்கு எங்களுக்கு பார்த்தா நான் இதுக்கு என்ன இருக்கு ஏண்டா 2 பேருக்குமே ஒரு சாப்பாடு வாங்கினவர் போல இருக்கு. எனக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு உங்களுக்கு. அதான் ஃபர்ஸ்ட் பாப்போம் எனக்கு என்ன சாப்பாடு இதுக்கு இருக்குண்டு. கோப்பையை வைப்போம். வையுங்கோ. ஐயோ இது செந்திரனு பிடிச்ச சாப்பாடு. பிரியாணிகள் என்னமோ எனக்கு பிடிச்சது. அப்படி ஒன்றும் இல்லை உங்களுக்கு. இங்க பாருங்க பார்த்தாலும் தெரியும் செந்திரனுக்கு பிடிச்ச கொத்து. அதாவது வந்து மாட்டிறைச்சி கொத்து. மாட்டிறைச்சி கொஞ்சமா போடுங்க எனக்கு. இல்ல போடுவோம். என்ன செந்துற இங்க பாத்தீங்களா காய்ச்சல் 2 அவையில வாங்குறீங்க. இது சாப்பாடு உங்களுக்கு ஆறுது வேலையா உங்களுக்கு? சும்மா சொன்னானே அளவா போட்டா நான் திருப்பியும் சாப்பிட்டு கொள்ளலாம். அது அப்படி இங்க நாங்க கறியா வைப்போம். இந்தாங்கோ இத கவனமா அப்படி எஞ்சால பாத்தீங்க நெஞ்சு பாருங்க செந்துற ஆம்ப்ளேட் போட்டவர் தானே போட்டவர். அதான் கொஞ்சம் இப்படி இருக்கு. இப்படி அந்த அரைப்பருவத்துல ஏண்டா அப்படி எடுத்தா நல்லா இருக்குமா. இந்தாங்கோ. ஐயோ
சரி அடுத்த சாப்பாடு தாங்க உங்களுக்கு மட்டுமே எனக்கு வேண்டாமா அது குழம்பு அது புற விட்டு காட்டும் இது எப்படிங்க இது எனக்கு என்ன உங்களுக்கு இது ரைஸ் சிக்கன் கொத்து சிக்கன் கொத்து இல்ல ரைஸ் எனக்கு என்ன ரைஸ் தான் நம்மள ஒரு வீட்டுப்பான் அவனுக்கு ரைஸ் இருந்தால் தான் உசுர் ஆனா ரைஸ் வாங்கினேன் கடவுளாச்சு சரி போங்கோ இங்க பாருங்க எனக்கு பிடிக்காத கடையில வாங்கிக்கணும் வந்துருக்கீங்க உங்களுக்கு இங்கே பாருங்க நான் எடுத்து காட்டக்கூட இங்கே பீஸ் சிக்கன் பீஸ் சரி இதுக்காண்டி என்ன ஒரு அளவு சாப்பிடலாம் சிக்கன் பீஸுக்காண்டி நான் செஞ்சுறேன் என்ன சொல்லலாம் உங்களுக்கு பிச்சு சாப்பிட்டு தானே சிக்கன் பீஸ்ன்னு கொஞ்சம் பயங்கரம் தான் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் இல்லாட்டி நீங்க கேட்டீங்களே இல்ல அவையில வச்சேன் உண்மையை சொல்லுங்க சரி நான் கேட்டு வாங்கி கொண்டு வச்சேன் என்ன ஒரு பீஸ் துடைய என்ன வந்ததோ இல்ல ஒன்று ஒன்றே வந்தது என்ன கொஞ்சம் போடுறீங்க சாப்பாடு இங்க பாருங்க ரச்சி மட்டும் பெருசா இருக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல எப்படி இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ஆம்லேட்டு கொத்து ரைஸ் குழம்பே விடுவோமே குழம்பு நீங்க விடுங்க எனக்கு எல்லாமே உண்மையிலேயே ஒரே குழம்பு தான் என்ன காய்ச்சி கொண்டு இருக்கோம் குழம்பு விடுவோம் எலும்பினா விட்டு சாப்பிடும் போது என்ன 2 முட்டை கடையில் வாங்கினீங்க 2 முட்டையே கடை தான் அதாவது வந்து எங்கள்கிட்ட டவுனுக்குள்ளே இருக்கிற கடை தான் டவுனுக்கு இருக்கிற கடை தான் ஆனா என்ன வர சரியா லேட்டா போட்டு 8 மணி ஆயிடுச்சு இப்ப நேரம் வெளியால வரைக்கா வாங்கி கொண்டு வந்துடுறேன் எனக்கு பிடிக்கும் தானே மனசுக்கு எனக்கு தெரியும் தானே சாப்பாடு உள்ள இந்த மாதிரி பிடிக்கும் உண்டு நிறைய நாளுக்கு அப்புறம் சோறு சாப்பிடுறேன் ரைஸ் சாப்பிடுறேன்னு சொல்லுங்க சோறு சாப்பிடுறேன்னு சொல்லுங்க உங்க அம்மா உங்களுக்கு அடிச்சடிச்சல சாப்பாடு எல்லாம் தெரித்தினோம் இல்ல அத ரைஸ் சோறு தான் சொல்றேன் மற்றது அம்மா சோறு அவ்வளோ ஒன்று தரையில தானே எனக்கு இடிப்பாங்கல்ல அவுட் காய்ச்சலுக்காண்டி இல்லையாப்பா இங்க எப்படி சிக்கன் 65 நல்லா இருக்குமே ஆனா கொஞ்சம் பிடிக்கும் மட்டும் தான் வாங்கணும் தான் அந்த உப்பு புளி இல்லாத மயக்கடாக்கான அவங்களுக்கு காய்ச்சல் வேலை அந்த காய்ச்சலில் வந்தது உங்களுக்கு காய்ச்சலில் வந்தது அது பிடிக்க கொஞ்சம் பாய்க்கு உப்பு புளியல் ஒன்றும் மிதம் இல்லாமல் இருக்கு அதுதான் ஆனால் நல்லா இருக்கு ஒரு கதைக்கு ஒரு அளவு நல்லா இருக்கும் ரைஸ் ஒரு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கணும் தான் கொத்துக்கிறது 2 சாப்பிடலாம் எல்லாம் வயிற்றுக்காம போகுது வயிற்றுக்காம கொஞ்சம் சாப்பிட முடிச்சா தான் நீங்கள் தர்ற சாப்பாடு அப்படி இருக்குன்னு உங்களை சொல்லுவேன் சாப்பாடு கரைக்கையில் வாங்குறது போல ஒரு நாள் பண்ணாங்க நீ தருங்க இப்பதான் இல்ல இல்ல இப்ப நீங்க தரலாம் நானும் உங்களுக்கு தருவேன் எனக்கு வேண்டாம் எனக்கு ரைஸ் தான் உண்மைக்குமே பிடிக்கும் அதே மாதிரி செந்துடணும் கொத்து தான் இருப்போம் முட்டை தெரியல சாரி இந்தாங்க நச்சு தெரியல தெரியலாம் ஒன்றுமே இல்லை சும்மா எல்லாம் கட்டணிக்காங்க உங்களோட எடுத்து சாப்பிடுங்க நீங்கள் அல்ல ரைஸ்ன்னு தந்தா முட்டை அதுக்கு இருக்க எல்லா ஐட்டமும் தரணும் உண்மையா நல்லா இருக்கு என்ன செஞ்சுறேன் உண்மையிலே ஒரு லெவலில் இருக்கணும் முட்டை வந்து நாங்களாம் இங்கே செஞ்சினாங்க கடையில் வந்து கொத்தும் ரைஸும் தான் வாங்கினாங்க அதே மாதிரி சிக்கன் அது வச்சு தான் வந்தது இங்கே வந்தால் நான் முட்டை 4 வரைக்கும் வாங்கி கொண்டு வந்தேன் இங்கே ஒரு ஆம்லேட் பேன் செய்வோம் உண்டு இங்கே வந்தால் நாங்கள் செஞ்சினாங்க முட்டை ஏன்னண்டா அதற்கு கடையில வாங்கன்னு வேற சொல்லு கடையில ஒரு ஆம்லேட் 200 அதுக்கு முட்டை வாங்கலாம் நாங்கள் முட்டை இது வந்து நீங்கள் சந்தை மாதிரி நான் தர மாட்டேன் அறவியல்ல தர்ற முட்டை காய்ச்சல் வாய்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கு சாப்பிட நல்லா இருக்கா முட்டை சாப்பிட கொஞ்சம் சளி வரா சாப்பிட ஒத்து வராது பிடிக்கா சளி என்ன இருக்கு இல்ல எல்லாம் மாறிது உங்களுக்கு வர போதுங்க எனக்கு வரா இல்லாட்டி இந்த ஒருவருமே வந்திருக்கும் எனக்கு சந்தோஷமா இருந்தா அதனால சந்தோஷமா இருக்கிற உங்களுக்கு காய்ச்சல் வழியா வந்து பார்க்கலண்ணா உண்மையிலேங்களும் சரியான கவலை உண்டு வீடியோ ஒன்றும் போடாதபடியா என்ன செய்யறது மெயினா இல்லை காய்ச்சல் வந்துட்டு அவாக்கு இப்போ எனக்கு காய்ச்சல்னாலும் அவன் என்ன ஒரு வீடியோ எடுத்துக்கிறது போட்டிருப்பா எனக்கு கொஞ்சம் காய்ச்சி செய்ய எனக்கு சரி வராது இப்போ கொஞ்சம் தான் அதை கொஞ்சம் கதை கூடி போட்டு வேற ஆனா இல்லாட்டி நான் எனக்கு காய்ச்சல் இல்லை சந்திரனுக்கு கண்டாலும் ஓரளவு காய்ச்சி கேஜி போட்டிருப்பேன்
செந்திரன் நான் எல்லாம் வீடியோ ஒன்றுமே எடுக்க மாட்டேன் சொல்லியே விட்டேன். ஐயோ துண்டா எனக்கு சரியே விடாது எடுக்க கதைக்கே மாட்டேன் bro. தனி இந்த வேலை விஷயங்கள் லேவில தெரிஞ்சிருக்கு. தனியா போய் கதைக்கிறனால எனக்கு வருது. அதான் நான் கதைக்காம வீடியோ எடுத்து போடுறேன் வேலை விஷயம். அதான் பிரச்சனை. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் கதைக்க எடுக்கிறேன். அதுக்கான கூடிய சீக்கிரம் கதைப்பேன். என்ன செந்துறேன் இதே கொஞ்சம் கூட என்ன கதை வேறு. அதனால இப்ப வீட்டை வந்திருக்கீங்க. அது மாதிரி பர்த்த மேல மாறி வந்திருக்கீங்க. அதுதான் அப்ப நீ கதைச்சு கொண்டேதான் இருப்பீங்க. அப்ப உங்களோட கதையை இனிமே கேட்கல. அதான் உங்களுக்கு சிக்கன் எல்லாம் வாங்கணும் சந்தோஷத்துல இல்லாட்டி வாங்கி தர்றேன். நீங்க போய் செல்லாங்க. நீங்க சந்தோஷம் தான் நினைச்சு வீட்டுக்கு வந்தேன். உங்களுக்கு சந்தோஷமோ சந்தோஷம் இல்லை வீட்டை போய் இருக்க போறீங்களோ? சந்தோஷம் இல்லை வீட்டை போய் இருக்க போறேன். வீட்டு வீட்டு விட்டுருப்பாங்க. அந்த சாப்பாடு என்னங்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன அம்மாக்களோட இருக்கு சந்தோஷமா இருந்த உண்மையிலேயே மறுபடியும் போய் மாமியை கண்டு உண்மையிலேயே எல்லாரும் படியா வச்சு உன்னை பார்த்தேன். உங்களை பார்த்தது தானே அப்படிதான் வருத்த மண்டல 2 நாள் பார்த்தேன். நாம் இல்லை நீ என்ன இல்லை நீ இந்த குளுக்கோஸ் அது இதெல்லாம் போட்டு எல்லாம் கொடுத்து எல்லாமே தாண்டி அரைச்ச கறி எல்லாம் வச்சு காய்ச்சி தான் உண்மையிலேயே மாறினது. ஆனா சொல்றதான் உண்மையாக இருந்தாலும் அம்மா கூட யாரான் இருந்தாலும் அதே போல இன்னும் வருத்தம் பண்ணாலும் அம்மா இருக்குமா போல வராது. அம்மா பக்கத்துல இருந்தா எல்லா வருத்தமே போயிடும். கவலையும் இருக்காது. சந்தோஷம் மட்டுமே இருக்கும் எல்லாருக்கும். எங்க அம்மா வந்து உண்மையிலேயே பார்த்துருப்பா. அம்மா வந்து உடல்நல சரியில்லாதபடியா அம்மாவுக்கு உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும் வருத்தம் உண்டு. அம்மா வந்து இன்றைக்கு 2-3 நாளா வாட்டில இருந்துவா. அம்மா வந்து பாக்கல ஒரு சூழ்நிலையால நானும் பாக்கலாதபடியா மாமி வீட்டை உண்மையிலேயே அனுப்பி. ஏனண்டா அத்தை இல்லாட்டி வீட்டை நின்று இருந்தா பாத்துருப்பா. அத்தைக்குமே ஏற்கனவே உடல்நிலை சுத்தமா சரியில்லை. அப்ப அதனால அத்தையும் பாக்கலாம் போயிட்டு அத்தையும் வாழல நின்றபடியா அத்தாவே வாழ பாக்கலாம் போயிட்டு இல்லாட்டி அத்தையும் நின்று நல்லபடியா தான் என்ன பாக்குறவா. அப்ப அம்மா இப்ப நல்லபடியா பார்த்து ஒரு மாதிரி வந்து முடிச்சுட்டோமே சேர்ந்து வந்து முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு வருத்த மாறிட்டு அம்மாவுக்கு வருத்த மாறையிலேயே இனிமே நீங்களாம் அம்மா பார்க்கணும். சரியோ பாத்துக்கணும்னா இருக்கிறா. உங்களை வருத்த மாறிக்கல. நீங்களே நீங்க சமைச்செல்லாம் சாப்பாடுலாம் திருப்பி வருத்தம் கூட எனக்கு அப்படி வருத்தம் கூடாது. அப்படி ஒரு வாரமே கூடாது. நான் என்ன செய்யறேன் சாப்பிட்டு பாப்பேன். என்னது வீடியோ அடுத்த என்ன செய்யறேன்னு சரி ஓகேயா. அப்போ என்ன மாதிரி கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம். ரைஸ் கிடக்குது தேவையான அளவு கிடக்குது. சிக்கன் முடிஞ்சா என்ன கேட்காங்க வாங்கிட்டு வாங்க. இல்ல அப்படி இல்ல சாப்பாடு எல்லாம் கிடக்கு. அது மட்டும் இல்ல இந்த கறிப்பா அவன் சரியா கஷ்டப்படுது. ஒரு தடவை ராஜ்யத்தை என்ன விட்டு சாப்பிடுறீங்களோண்டா நீங்க ஒரு தரமே விட்ட மாட்டா காணல அந்த கறிய. என்னால விட்டு சாப்பிட சரியில்லை. என்ன கூட இப்ப எல்லாம் மூச்சு அதே மாதிரிதான் எனக்கும் சரியே வேறா. சிக்கனும் எனக்கும் தந்தா நான் முக்கா கடிச்சுக்கா இப்படி காட்டுவேன். சரி உங்களுக்கு தர மாட்டேன் சரியில்லை. என்னோட ஆம்பளட் எல்லாம் கிடக்குது. நான் என்ன சாப்பிடுறேன் இந்த பிச்செல்லாம் சாப்பிடுறது இப்படி கடிச்சிருக்கா சாப்பிடுறது. சரி வாங்கிட்டு வந்துருக்காரு தானே உங்கள்கிட்ட வாங்கினேன். உங்கள்கிட்ட விருப்பம் கூட அதுதான் நாங்க தான் கூட. ஏன்னா ஆனா உண்மைக்குமே காணும் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடு. கொஞ்சம் தீத்து விட்டா அச்சோ எனக்கு துண்டா வேணும் சத்தியமா. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சம் தீதி கொஞ்சம் சாப்பிடுவோம். என்ன திருப்பி வருத்தம் உங்களுக்கு இப்படிலாம் வாங்கி தருவேன். தெரியும் வாங்கி தரேன் எனக்கு தெரியும். நாங்க அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.